இந்த தமிழ்நாட்டின் டெல்டா பகுதிகள் அது வந்து திமுகவோட ஒரு ஆதிக்கம், திமுகவோட ஒரு கோட்டைன்னு சொல்லலாம். அதுவும் குறிப்பாக நம்ம சொல்லணும்னா நேரு அவர்களோட ஒரு கோட்டை தான் சார் டெல்டா பகுதியை ஃபுல்லாக. கிட்டத்தட்ட 41 தொகுதிகள் இருக்குது சார். போன 2021 எலெக்ஷன் அப்போ 37 தொகுதிகளில் திமுக வந்து வெற்றி பெற்றாங்க. அதிமுக வந்து ஒரு 4 தொகுதிகளில் வெற்றி பெற்றாங்க. இப்போ அதிமுக வந்து அதில் நம்ம வந்து ஆதிக்கம் செலுத்தணும் அப்படின்றதுக்காண்டி 20 தொகுதிகளை வந்துட்டு அங்கே இருக்கக்கூடிய கூட்டணி கட்சியில் கூட்டு எப்படியாவது வெற்றி பெறணும், மிச்சத்தை நம்ம வந்து எடுத்து எப்படியாவது நம்ம ஜெயிக்கணும் அப்படின்ற ஒரு திட்டம் தீட்டுறதா செய்தி வந்திருக்கு சார். அதுக்கு போகிறதுக்கு முன்னாடி திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் கிட்டத்தட்ட 122 தொகுதிகளில் பிரச்சாரத்தை முடித்து விட்டார். இது நம்ம இந்த ஸ்டாட்டிஸ்டிக்ஸ்லாம் பார்த்தா தான் அவர் செய்து கொண்டிருக்கக்கூடிய வேலையின் முக்கியத்துவம் என்ன என்பது நமக்கு புரியும். கிட்டத்தட்ட பாதி கவர் ஆயிடுச்சா? மொத்தம் எத்தனை தொகுதி தமிழ்நாட்டில்? 234 சார். 234. அந்த 234 பாதிக்கு மேலே கவர் பண்ணிட்டாரா? ஓகேவா? இப்போ இன்னும் 6 மாதம் இருக்கா? இப்போது இன்னொரு மண்டல மாநாடுகள் நடத்த திட்டமிட்டிருக்கிறார்கள் என்று நான் சொன்னேன்னா, இந்த ஹார்ட் ஒர்க்குக்கான ரிவார்டு என்றைக்குமே இருக்கும். ஓகேவா? இப்போது தொடக்கத்தில் திரு பழனிசாமி அவர்கள் பிரச்சாரத்தை தொடங்குவதற்கு முன்பாக ஆவரேஜாக தமிழ்நாடு முழுக்க அப்போது எடுக்கப்பட்ட சர்வேகளில் வந்த வாக்கு சதவீதம் திமுகவுக்கு 42, 41 என்று ஆவரேஜாக அக்ராஸ் தி ஸ்டேட் டிஎம்கே அலையன்ஸுக்கு இருந்துச்சு. இன்றைக்கி அது அலையன்ஸுக்கு, டிஎம்கே அலையன்ஸுக்கு 35 குறைந்திருக்கிறது. 7% இந்த 2 மாதத்தில் 7%, 2 மாதம் கூட இல்லை, 7% குறைந்திருக்கிறது என்பது ரொம்ப சிக்னிஃபிகண்ட். அந்த கடைசி 6 மாதத்தில் தான் அரசின் மீதான அதிருப்தி அதிகரித்து கொண்டே செல்லும். இந்த துப்புரவு தொழிலாளிகளின் பிரச்சனை, இந்த சசிகுமாரோட கொலை, கிட்னி, ரொம்ப முக்கியமாக கிட்னி, இது போன்ற விஷயங்கள்லாம் நாளுக்கு நாள் அரசின் மீதான அதிருப்தியை கூட்டிக் கொண்டே இருக்கும். இதை சாமர்த்தியமாக அறுவடை செய்யும் கட்சி வெற்றி பெறும். புரியுதுங்களா? இதை வந்து மக்கள்கிட்ட கொண்டு போய் சொல்லும்போது ஆமாம்ப்பா அப்படின்னு அந்த கோபம் திரும்பி இங்கே இருக்கக்கூடிய கோபம் ஆதரவாக மாறும். கிட்னி திருட்டு அப்படின்ற பதாகைகளை பிடிச்சிட்டு நிற்காங்க. பார்த்தீங்களா? திரு பழனிசாமி 122 தொகுதிகளை கவர் பண்ணி முடிச்சிட்டார். இன்னும் ஒரு 110 தொகுதிகள் தான் பேலன்ஸ் இருக்கும். இதுவரை 265 பாயிண்டில் பேசியிருக்கார். ஒவ்வொரு பாயிண்டில் என்னென்ன கூட்டன்றதை அவங்களே புகைப்படம் வெளியிட்டிருக்காங்க, ஊடகங்களும் செய்திகள் வெளியிடுகின்றன. 265 பாயிண்ட்டை பேசியிருக்கார் அவர். ஸோ இந்த 265 பாயிண்ட்லேயும் அந்தந்த பகுதிகளுக்கான பிரச்சனையை எடுத்து பேசியிருக்கிறார். நாம் ஓவராலாக ஸ்டேட்டு தொடர்பான பிரச்சனைகளை பேசும்போது தான் நம்ம நிகழ்ச்சியில் எடுத்து பேசுகிறோம், மீடியா ரிப்போர்ட் பண்ணுறாங்க. ஆனால் ஒவ்வொரு ஊருக்கும் போகிறார் அல்லவா, ராணிப்பேட்டைக்கு போகிறாரு, திருப்பத்தூருக்கு போகிறார், ஒவ்வொரு தொகுதிக்கும் போகிறார் இல்லையா, அப்போது அந்த தொகுதி சார்ந்த பிரச்சனைகளை பேசியிருக்கிறார். ஒரு தேர்தல் சமயத்தில் ஒரு வாக்காளர், பெரும்பாலான வாக்காளர்கள் இறுதி நேரத்தில் யாருக்கு வாக்களிக்கலாம் என்பதை முடிவெடுக்கக்கூடிய வாக்காளர்கள் எதை மனதில் வைத்து வாக்களிப்பார்கள் என்றால், நம்ம ஏரியாவுக்கு என்ன செய்கிறதா ப்ராமிஸ் பண்ணியிருக்காரு. இது உள்ளூரில், லோக்கலில் அந்த சர்வே எடுத்தவங்க எல்லாருக்கும் தெரியாது, உள்ளூரில் இதுதான் டிசைடிங் ஃபேக்டராக இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ நம்ம குடியிருக்கிற இடத்துல ஒரு ரயில்வே கிராசிங் இருக்குது. டெய்லி ஆஃபீஸ்க்கு போகும்போது காலையில் 10 நிமிஷம், சாயங்காலம் 10 நிமிஷம் நம்ம நிற்கிறோன்னு வச்சுக்கோ. இங்கே வரக்கூடிய வேட்பாளர், நான் இந்த இடத்தில் ரயில்வே மேம்பாலம் கொண்டு வருவேன் என்று ஒரு மக்களவை வேட்பாளரோ சட்டப்பேரவை வேட்பாளரோ சொல்கிறார் என்று வைத்துக்கொள்வோம். அப்போ எனக்கு இதுதான் மனசில் வரும். அப்போ ஸ்டார் பவரோ மும்மொழி கொள்கையோ மனதில் வராது. நம்ம இந்த ஆள் தான்ப்பா பாலம் வரேன்னு சொல்லியிருக்காங்க, ஏற்கனவே பாலம் கட்டேன்னு சொன்னவங்க கட்டவே இல்லை, டெய்லி போய் நின்றுட்டு இருக்க வேண்டியதாக இருக்குது. இது போல் ஒரு கால்வாய், சாயப்பட்டறை தொழிற்சாலைகளின் கழிவு, ஒரு இந்த ஏரியாவில் இப்போ இந்த நாமக்கல் இருக்குதுன்னா அங்கே முட்டை தொடர்பான ஒரு திட்டம், கோழி தொடர்பான ஒரு திட்டம், லாரி தொடர்பான ஒரு திட்டம், அந்தந்த பகுதி சார்ந்த பிரச்சனைகளுக்கு மக்கள், அரசியல் தலைவர்கள் அளிக்கக்கூடிய வாக்குறுதிகள் தேர்தல் நேரத்தில் ஒரு நல்ல தாக்கத்தை அது ஏற்படுத்தும். இப்போ உதாரணத்துக்கு டி நகர் தொகுதி என்று ஒரு தொகுதியை எடுத்துக்கொண்டால், அந்த டி நகர் தொகுதிக்கு பக்கத்தில் வந்து திரு பழனிசாமி பிரச்சாரம் செய்கிறாருன்னு வச்சுங்களேன். டி நகர் தொகுதியில் பார்க்கிங் பிரச்சனை இருக்குது, டி நகர் தொகுதியில் அடிக்கடி தண்ணி நிற்கிது, இதுக்கு நான் இப்படி ஒரு திட்டத்தை வச்சுருக்கேன், இப்படி நான் செய்ய போகிறேன், இதுக்கு இந்த திட்டத்தை செய்கிறதா சொன்ன திமுக அரசு இதை செய்யலைன்னா அந்த ஃபேக்டர் வாக்காளர்களின் மனதை மாற்றுவதில் பெரும்பங்கு வகிக்கும். இந்த வகையில் திரு பழனிசாமி 122 கான்ஸ்டியன்சி வேறு தமிழ்நாட்டில் எந்த கட்சியும் இன்னும் தொடங்கலை. இதுதான் ஒரு லீடரோட கான்ஃபிடென்ஸ். ஓகேங்களா? திமுகவோட கூட்டணி இன்டாக்டாக இருக்குது, ஆனால் அவங்க கட்சிக்கு இன்னும் உறுப்பினர் சேர்த்துக்கிட்டு இருக்காங்க. அதையும் ஓடிபி வாங்கக்கூடாதுன்னு கெடுத்து விட்டாங்க.
ஓகேவா, அவர்கள் அந்த வேலையை செய்து கொண்டிருக்கிறார்கள். இன்னும் திமுக கூட்டணி கட்சிகளுக்குள்ளேயே இருக்கக்கூடிய முரண் வெளிவருகிறது. உடஞ்சது கூட்டணின்னு சொல்ல, பட் முரண்கள் அவ்வப்போது வெளிவந்து கொண்டிருக்கின்றன. ஆனால் இப்படி ஓரணியில் இருக்கக்கூடிய அந்த திராவிட முன்னேற்ற கழக கூட்டணி அதிமுக போல பிரச்சாரத்தை முன்னெடுப்பதற்கான எந்த வேலைகளையும் தொடங்கவில்லை. ஏன் அவர்களால் இவ்வளவு வேகமாக அதிமுக போல அவர்களால் பிரச்சாரத்தை முன்னெடுக்க முடியாது என்றால், அங்கே தொகுதி பங்கீடு என்ற சிக்கல் இன்னும் முடிவடையவில்லை. அதன் காரணமாக அவர்களால் இவங்களை போல பிரச்சாரத்துக்கு கிளம்ப முடியாது. என் கூட்டணிக்கு நாங்கள் எல்லாரையும் கூப்பிட்றோம், வந்தா வாங்க, வரலன்னா போங்க, நான் இருக்கிற கட்சியை வச்சுட்டு நான் கிளம்புறேன்ப்பா அப்படின்ட்டு அவர் கிளம்பி கிட்டத்தட்ட தமிழ்நாட்டில் பாதி தொகுதியை முடிச்சிட்டார். இப்போ இதுக்கு மேலே கூட்டணி கட்சிகள் வந்தாலும் இந்த பிரச்சாரம் பலன் தருமா இல்லையா? ஸோ ஏடிஎம்கே ஒரு ஸ்டெப் அஹெட் ஆஃப் ஆல் பார்ட்டிஸ். மீதம் இருக்கக்கூடிய கட்சிகளை நீங்கள் ஒப்பிட்டு பார்த்தீர்கள் என்றால் எந்த அளவுக்கு அவர்கள் பின்தங்கி இருக்கிறார்கள் என்பதும் தெரியும். இப்போ நிதிஷ் சொன்ன விஷயத்துக்கு வர்றேன் நான். டெல்டா பகுதியில் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் பலவீனமாக இருக்கிறது என்பது உண்மை. அதனால தான் 41 தொகுதியில் 4 தொகுதியை தவிர மீதமுள்ள தொகுதிகளில் அவர்கள் தோல்வியை தழுவினார்கள். அந்த இடத்தில் டெல்டா பகுதி மற்றும் தென் தமிழகத்தில் தான் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் பலவீனமாக இருக்கிறது. ஸோ அந்த இடங்களில் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை பலப்படுத்துவதற்கு, அதன் வெற்றி மற்றும் அதன் கூட்டணி கட்சிகளின் வெற்றியை உறுதி செய்வதற்கு சில நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டு வருகின்றன. அந்த பகுதியில் செல்வாக்கான அதிமுக தலைவர் யார்? ஏன் திருமதி சசிகலா பிரச்சாரம் செய்யக்கூடாது? பாசிபிலிட்டிஸ் இருக்கா? ஏன் இல்லை? திரு எடப்பாடியும் அதிமுகவையும் ஆதரிச்சா? ஆமாம், ஏன் இருக்காது? அதுக்கான எந்த சயின்ஸும் தெரியலையே சார். 6 மாதம் இருக்குல்ல. இப்போ தான் நிதிஷ் சொன்னா அப்படி டெல்டாவில் பலவீனமாக இருக்குன்னு. இது எடப்பாடி பழனிசாமி தெரியாதா? சசிகலா பிரச்சாரம் செஞ்சாங்கன்னா வைத்திலிங்கம் இல்லை நான் ஆதரிக்க மாட்டேன்னு சொல்லிட்டு வரேன். இன்னொன்று ஒரு ஓட்டும் முக்கியம் சார். ஒவ்வொரு ஓட்டும் முக்கியம். இன்று திரு விஜய் அவர்களோட ஃபேக்டர்னு ஒரு புது ஃபேக்டரி இந்த தேர்தலில் வந்திருக்கு. விஜய் கட்சியை சேர்ந்தவங்க 50 ஓட்டை பிரித்தாலும் அது நஷ்டம் தானே. அப்போது உங்களுக்கு ஒவ்வொரு ஓட்டும் முக்கியம். அப்போ அதிமுக சிம்பத்தைசர், ஆதரவாளர், இது போன்ற மனநிலையில் இருக்கக்கூடிய அத்தனை பேரின் வாக்குகளையும் பெற வேண்டியது அண்ணா திராவிட முன்னேற்ற கழக தலைமையின் கடமை. ஸோ அவங்களும் இப்போ ரீசெண்டாக அவங்களது பிறந்தநாள் என்று அவர்கள் பத்திரிகையாளர்களை சந்தித்த திருமதி சசிகலா அவர்கள் மீண்டும் அதிமுக ஆட்சிக்கு வர வேண்டும் என்று தான் சொன்னார். நீங்கள் நன்றாக கவனிக்க வேண்டும். எங்காவது ஒரு இடத்தில் திரு பழனிசாமி அவர்களை திருமதி சசிகலா விமர்சனம் செய்து பேசியிருக்கிறார் இது வரைக்கும்? அப்போ ஏன் உங்களுக்கு பிரச்சாரம் பண்ண மாட்டாங்கன்றீங்க? நானும் அவங்களோட ஒவ்வொரு வீடியோலாம் போய் வேணே ஃபுல்லாகவே பார்ப்பேன், என்ன சொல்கிறாங்கன்னு சொல்லிட்டு. திமுகவை மட்டும்தான் அவங்க விமர்சனம் பண்ணுவாங்க. ஷீ இஸ் அ பார்ன் ஏடிஎம்கே லேடி அவங்க, ரைட்டுங்களா? அப்போது ஏதோ ஒரு சிக்கலின் காரணமாக மீண்டும் திமுக ஆட்சிக்கு வருவதை அவர் வேடிக்கை பார்த்து கொண்டு இருப்பாரா? 2021 சட்டப்பேரவை தேர்தலுக்கு சற்று முன்பாகத்தான் திருமதி சசிகலா அவர்கள் சிறையிலிருந்து வெளியே வந்தார். அன்னைக்கு அவங்க அரசியலிருந்து ஒதுங்குகிறேன் என்ற நிலைப்பாட்டை அவர் எடுத்தார். நினைவிற்கா? நான் ஒதுங்கி இருக்கலாம் என்று முடிவெடுக்கிறேன் என்று அவர் எடுத்தார். அதற்கு பிறகு அப்படி அவர் ஒதுங்கி இருக்கலாம் என்று முடிவெடுத்ததன் காரணமாக என்ன நடந்தது என்பதை நாம் பார்த்தோம். மீண்டும் அதே போல் ஒதுங்கியிருந்து திமுக ஆட்சிக்கு வருவதை அவர் வேடிக்கை பார்த்து கொண்டிருப்பார் என்று நீங்கள் நினைக்கிறீர்களா? ஸோ அதனால் அதெல்லாம் நடக்கும். இன்றைக்கி பேசுனா உங்களுக்கு இது சாத்தியமே இல்லை என்பது போலத்தான் தோன்றும். அதனால் இதுவும் நடப்பதற்கான சாத்தியக்கூறுகள் இருக்கிறது. இந்த வாட்டி அதிமுக தலைவர்கள் எந்த வாக்கையும் சிதறவிடக்கூடாது என்பதில் மிக மிக தெளிவாக இருக்கிறார்கள். டிடிவி ஆல்மோஸ்ட் இங்கே வந்துட்டார். அண்டு விஜய் கட்சிக்கு போவார் என்று நாம் எண்ணிக்கொண்டிருந்த அந்த அரசியல் ஞானியும் இன்று விஜய் விமர்சித்து பேசியிருக்கிறார் இல்லையா? தம்பி பேசுறது தப்பு அப்படின்ட்டார். அதனால் அந்த முன்னாள் அதிமுக அத்தனை பேரும் ஓர் அணியில் வந்து விடுவார்கள். இன்னொன்று, திருமதி சசிகலா என்ன இனிமேல் போட்டி போட்டு சிஎம் ஆக போகிறாங்களா? ஷி கேனாட் கண்டெஸ்ட் எலெக்ஷன்ஸ். அப்போ இந்த வாட்டி கண்டெஸ்ட் பண்ண முடியாதுன்னா அவங்களுக்கு வேறு என்ன ஸ்டேக் இருக்குது? அவர்கள் நேசித்த கட்சியான அதிமுக ஆட்சிக்கு வந்ததுனா அவங்களுக்கும் பர்சனலாகவும் நல்லது. இன்றைக்கி திமுக யாராவது அவங்களுக்கு ஏதாவது செஞ்சு தருவாங்களா? அதிமுகலாம் அவங்க அத்தனை பேருமே அவங்க தேர்ந்தெடுத்த கேண்டிடேட்ஸ் தானே. அதிமுகவோட முன்னாள் அமைச்சர்கள் எல்லாருமே அவங்க தேர்ந்தெடுத்த கேண்டிடேட்ஸ் தானே. சசிகலா அவர்களே மிச்சம் எல்லாத்தையும் சேர்த்துக்கிட்டாங்கன்னா எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு ஒரு பயம் இருக்கும்ல, இவங்க மறுபடியும் கட்சியை கைப்பற்றிடுவாங்களோ அப்படின்னு சொல்லிட்டு. நிச்சயமாக அதெல்லாம் இருக்கத்தான் செய்யும், அதை மறுக்க முடியாது. அப்படி எதுவும் நடைபெறாமல் தடுப்பது தானே ஒரு லீடரோட சேலஞ்சு. ட்ரை பண்ணுவாங்க, பண்ணிட்டே போவார். அம்மா நீங்களே பொதுச் செயலாளர் ஆகிடுங்க போவாங்க. அவங்க சும்மா இருந்தாலும் கூட இருக்கவங்க போயிட்டு இதெல்லாம் அரசியலில் நடக்கும். பட் இதெல்லாம் நடக்க விடாமல் நீ சீஃப் மினிஸ்டர் ஆகிட்டா அதை மீறி ஒன்று சேலஞ்ச் பண்ண முடியுமா? சொல்லு.
நீ சொல்கிறத நான் ஒத்துக்கிறேன். இப்போது சசிகலாவே எலெக்ஷனுக்கு முன்னாடி இந்த வேலையை பண்ணுவாங்கன்னு நினைக்கிறியா நீ? அவங்க படம் எலெக்ஷனுக்கு பிறகு தான் இல்லையா? எலெக்ஷன் முடிஞ்ச பிறகு தான் நீங்கள் சீஃப் மினிஸ்டர் ஆயிடுவீங்களா? அரசு இயந்திரம் உங்கள் கைக்கு வந்து விடுகிறது அல்லவா? முதலமைச்சர் பக்கமாக கட்சி தொண்டர்கள் நிற்பார்களா? அதிகாரம் யார்கிட்ட இருக்கோ அவங்க கிட்ட தான் நிற்பாங்க. அவ்வளோதானே. அப்புறம் என்ன? இரண்டுமே முக்கியம்தான். ஓட்டுகளும் முக்கியம், வெற்றியும் முக்கியம். வெற்றி தான் முக்கியம். வெற்றி பெறுவதற்கு ஓட்டுகள் முக்கியம் இல்லையா? வெற்றி பெறுவதற்கு நீங்கள் அனைவரையும் அரவணைத்து செல்ல வேண்டும். இதே ஆங்கிள் பன்னீர்செல்வத்துக்கும் பொருந்தும். ஏன் பன்னீர் சேர்த்துக்க மாட்டேங்கிறார் அப்படின்னா, பன்னீர் சேர்ந்துக்கிட்டு குட்டிகளாட்டா பண்ணி திருப்பி வந்து இரட்டை தலைமைன்னு ஏதாவது உருட்டுவாரோன்ற வாய்ப்பு இருக்கும். ஆனால் அந்த பன்னீர் இந்த இரட்டை தலைமை, இந்த கழகம், இதையெல்லாம் தேர்தலுக்கு முன்பாக செய்வாரா என்றால் செய்ய முடியாது. இப்போதைக்கு அவரோட ப்ரையாரிட்டி அவருக்கு ஒரு சீட்டு, பிள்ளை ஒரு சீட்டு, இவ்வளோ தான் அவரோட அதிகபட்ச லட்சியம். தேர்தலுக்கு பிறகு இதை செய்ய விடாமல் பன்னீரை காலி பண்ணுறது தான் உங்கள் சாமர்த்தியம். ஆட்சியில் இல்லாதப்பவே நீங்கள் எல்லாரையும் காலி பண்ணிட்டு தானே பொதுச் செயலாளர் பதவியில் வந்து உட்காந்தீங்க. கையில் பதவி இருக்கும்போது என்ன வேணாலும் செய்யலாம் இல்லையா? யார் சேலஞ்ச் பண்ண முடியும்னு நினைக்கிறீங்க? யூ ஆர் தி சீஃப் மினிஸ்டர் மேன். செல்வி ஜெயலலிதா எல்லாரையுமே சேர்த்துக்கிட்டதா சொல்லுவாங்க. எம்ஜிஆர் புரூக்லின்லேருந்து ட்ரீட்மெண்ட் முடிச்சுட்டு வர்றாரு. அப்போது எம்ஜிஆர் அமெரிக்காவில் இருந்தப்போ ஆரம்பி ஒரு பக்கம், அவர் தான் ஆல்மோஸ்ட் சீஃப் மினிஸ்டர், ஜெயலலிதா ஒரு பக்கம். ஜெயலலிதாவை எந்திரிக்கவே கூடாதுன்னு ஆரம்பி அவ்வளோ வேலைகளை பார்த்தார். இப்போ வந்தானே சோஷியல் மீடியாலாம் வந்திருக்கு. அப்போ சோஷியல் மீடியா இல்லாத காலகட்டத்தில் சிறு சிறு பத்திரிகைகள் வரும். சோஷியல் மீடியாவில் இன்றைக்கி அசிங்கசிங்கமாக எழுதுறது அந்த சிறு சிறு பத்திரிகைகளில் அசிங்கசிங்கமாக எழுத வைப்பார் ஆரம்பி. இதெல்லாம் நடந்துச்சு. அப்படி இருக்கும்போது எம்ஜிஆர் இன்றைக்கி வர்றாரு. வந்த உடனே ஜெயலலிதாவும் பார்க்கணுன்ட்டு போகிறாங்க. என்ன ஆனாலும் சரி, ஜெயலலிதா தலைவரை பார்க்கக்கூடாது. இதுதான் போலீஸுக்கு, உளவுத்துறைக்கு ஆரம்பி பிறப்பித்த உத்தரவு. ஒரு டிஎஸ்பி தலைமையில் சென்னை மாநகர உளவுத்துறையிலேருந்து ஒரு டீம் கிளம்பி ஜெயலலிதா போயஸ் கார்டன்லேருந்து கூட்டிகிட்டு போய் அந்த கேட்டு வழியாக எம்ஜிஆர் வர்றாருன்னா இந்த கேட்டு வழியாக ஜெயலலிதா போய் நிற்க வச்சுக்கிட்டு எம்ஜிஆர் போயிட்டார் மேடம்னு சொல்லி திருப்பி வீட்டு கூட்டு போயிட்டாங்க. இந்த ஆரம்பியை தனது அமைச்சரவையில் அமைச்சராக்கி வைத்திருந்தார். அது ரஜினிகாந்த் இஷ்யூ வந்த பிறகு தான் கிளம்பு நீ தம்பி என்று சொன்னது. ஜெயலலிதாவே அவ்வளோ அக்கமடேட்டிவாக இருக்கும்போது பழனிசாமி அக்கமடேட்டிவாகத்தான் இருக்க வேண்டும். அது வின்வின் பாலிசி தானே சார்? வின்வின் பாலிசி தான். அதான் சொல்கிறேன்ல, நீங்கள் இது ஒரு அரசியல், நீங்கள் எல்லாத்தையும் திங்க் பண்ணுன்றதை நான் ஒத்துக்கிறேன். நாளைக்கு சசிகலா சேலஞ்ச் ஆவாங்களா, வைத்திலிங்கம் சேலஞ்ச் ஆவாரா, பன்னீர்செல்வம் சேலஞ்ச் ஆவாரான்றதெல்லாம் நீங்கள் யோசிக்கணும். நாளைக்கு கவுண்டர் சமூகம் வெர்சஸ் முக்குலத்தூர் சமூகம் என்று சிக்கல் ஏற்படுமோ என்பதையும் நீங்கள் யோசிக்க வேண்டும். ஆனால் முதலமைச்சராகிட்ட பிறகு இதெல்லாம் மேனேஜ் பண்ண முடியாதா? செல்வி ஜெயலலிதாவை பேசாத பேச்சா ஜெய ஜானகி அணி சண்டை நடந்த போது எங்கேயுமே நிகழ்ச்சியில் கூட சொல்ல முடியாது, அப்படி பேசுவாங்க. அவர்கள் அத்தனை பேரையும் அழைத்து அமைச்சரவையில் இடம் கொடுத்தார் செல்வி ஜெயலலிதா. அது எதற்காகவென்றால் கட்சி அரவணைத்து செல்வோம். நான் ஏற்கனவே ஒரு டிஜிபி பதவிக்கு, தலைமை பதவிக்கு வந்தபோது அவர்கிட்ட கூப்பிட்டு, நீங்கள் ராமநாதபுரத்தில் இருந்தப்போ உங்களை பலர் எள்ளி நகையாடி இருப்பார்கள். இன்றைக்கி நீங்கள் இந்த பதவிக்கு வந்துட்டீங்கன்றதுக்காக அவர்களையெல்லாம் பழிவாங்கும் வேலையை செய்யாதீர்கள் என்று அவங்களுக்கு ஜெயலலிதாவே அறிவுரை கொடுத்துருக்கார். ஸோ அதனால் எல்லாரையும் அரவணைத்து செல்வது வெற்றிக்கு வழிவகுக்கும். ஒவ்வொரு வாக்குகளும், ஒவ்வொரு ஓட்டும் முக்கியம். ஒரு தொகுதியில் ஒரே ஒரு ஓட்டு தானேன்ற எண்ணமே இருக்கக்கூடாது. ஒவ்வொரு ஓட்டும் முக்கியம். ஒவ்வொரு ஓட்டையும் சேகரிக்க வேண்டும் என்றால் நீங்கள் அத்தனை பேரையும் அரவணைத்தே தீர வேண்டும். இல்லை அவங்கெல்லாம் எனக்கு வேணான்னா இதே மாதிரி ஒரு 70 எம்எல்ஏவோட மீண்டும் எதிர்க்கட்சி தலைவராக அமர வேண்டியது தான். இன்னொன்று, வெற்றியை நோக்கி பயணிக்கக்கூடிய ஒரு நேரத்தில் அத்தனை பேரையும் அரவணைத்து செல்வது வெற்றிக்கு உறுதுணையாக இருக்கும் என்றால் அதை செய்வது தான் புத்திசாலித்தனம். அதை செய்வார் என்று நான் நம்புகிறேன். இவ்வளோ தூரம் இப்போ நம்ம ஒரு சேனல் நடத்திட்டு இருக்கிறோம், நம்மளே இவ்வளோ சிந்திக்கிறோம்னா ஒரு அரசியல் கட்சியை நடத்துகிறவர் இதெல்லாம் யோசிக்காமல் இருப்பார். இன்னொன்று, அவரோடு இருப்பவர்கள் சொல்ல மாட்டார்கள். அதனால்தான் இன்றைக்கி நான் அவங்க பிரச்சாரம் செய்வார்கள் என்று சொன்னாலும் உங்களுக்கு வியப்பாக தோன்றும். அதனால் இது நடக்காது என்றெல்லாம் சொல்லாதீர்கள். இதற்கான பேச்சுவார்த்தைகள் நடைபெற்று கொண்டிருக்கின்றன என்பதை மட்டும் நான் சுட்டிக்காட்ட விரும்புகிறேன். ஸோ ஒரு கான்க்ரீட்டாக அது மாறும்போது இன்னும் சில டீட்டெயில்ஸை சொல்கிறேன். நடைபெற்று கொண்டு இருக்கின்றன, அவ்வளோதான் சொல்ல முடியும். அது மட்டும் நடந்துச்சுன்னா 90% அதிமுகவின் வெற்றி உறுதியாக தான் சார் ஆகும். தம்பி, நான் இப்போவே சொல்கிறேன், 100% அதிமுக வெற்றி பெறுகிறது. இன்றைக்கி நான் சொல்லும்போது உன்னோட விருப்பத்தை அவர் சொல்கிறாருன்ட்டு உங்களுக்கு தோணலாம். கொஞ்சம் கொஞ்சமாக இவால்வ் ஆகி வரும். இப்போது எடுத்துக்கொண்டிருக்கக்கூடிய சர்வே ரிசல்ட்டுகள்லாம் விஜய் ஃபேக்டரை தாண்டி நம்பிக்கை அளிக்கக்கூடியதாக இருக்கிறது. ஓகேவா? ஸோ அதுக்கு தான் நான் இந்த 122 கான்ஸ்டியூன்சியை கவர் பண்ணதை நான் சொன்னேன். இப்போ லோக்கலில் இபிஎஸ்க்கு பிரச்சாரம் செய்துவிட்டு போன பிறகு
எடுக்கப்பட்ட சர்வேக்கள் இந்த பிரச்சாரத்தின் தாக்கத்தை உணர்த்துகிறது. தான் சொல்கிறேன்ல, 3-4 மாதத்துக்கு முன்னாடி இருந்த நிலைமை இன்றைக்கி இல்லை. 4 மாதம் முன்னாடி திமுக இருந்த ஸ்ட்ரென்த்து இன்றைக்கி திமுகவுக்கு இல்லை. ஸோ இன்னும் 6 மாதம் இருக்குது. இந்த சுற்றுப்பயணம் முடிஞ்ச உடனே மண்டல மாநாடுகள் நடத்துவார்கள். அந்த மண்டல மாநாடுகள் கூட்டணி கட்சி தலைவர்களோடு சேர்த்து நடக்கும். அப்போது என்ன நடக்கிறதுன்றதெல்லாம் பார்ப்போம். அப்போ இன்றைக்கி இருக்கக்கூடிய நிலைமை தலைகீழாக மாறும். அதனால் 90லாம் இல்லை, 100% ஏடிஎம்கே வெற்றி பெறுது.